கரூர் அருகே ஆழ்துளை கிணற்றில் விழுந்த சிறுமி முத்துலட்சுமியை மீட்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பாதிரிப்பட்டி என்ற இடத்தில் தந்தை முத்து பாண்டியனுடன் இன்று காலை 7 மணிக்கு முருங்கைக்காய் பறிக்க அந்த சிறுமி சென்றிருந்தார். அப்போது அங்கிருந்த ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்தார். 7 வயதாகும் சிறுமி முத்துலட்சுமி கிட்டத்தட்ட 12 அடி பள்ளத்தில் சிக்கிக் கொண்டார். அந்த ஆழ்துளை கிணறு 600 அடி ஆழம் கொண்டது. தகவல் கிடைத்த அந்த இடத்திற்கு தீயணைப்பு மற்றும் மீட்பு படை வீரர்கள் உடனடியாக சென்று மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். அந்த ஆழ்துளை கிணற்றில் சிறுமி சிக்கி இருப்பதால் 108 ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு குழிக்குள் ஆக்சிஜன் செலுத்தப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் சிறுமி விழுந்துள்ள பள்ளத்தின் அருகே 3 பொக்லைன் இயந்திரங்கள் கொண்டுவரப்பட்டு பள்ளம் தோண்டப்பட்டு வருகிறது. இதன் மூலம் சிறுமியை மீட்கும் முயற்சிகள் தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆழ்துளை கிணற்றுக்குள் விழுந்த குழந்தையை மீட்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சம்பவ இடத்திற்கு வந்துள்ள கரூர் மாவட்ட ஆட்சியர் ஜெயந்தி தெரிவித்துள்ளார். ராக் ஹெவியாக இருக்கிறதுனால ஹார்டாக இருக்கிறதுனால ட்ரில் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நடந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு 1 ஹவர்ல எடுத்துடலான்னு சொல்றாங்க. குழந்தை நல்லா இருக்கு, பேசிக்கிட்டு இருக்காங்க 5 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி. ஸோ அதனால எல்லா மாவட்ட நிர்வாகம் ஃபுல்லாக இங்கே தான் இருக்கிறோம். மெடிக்கல் டீம் இருக்கிறாங்க, ஆக்சிஜன் கொடுத்துட்டு இருக்காங்க, தண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. குழந்தை நல்ல முறையில் தான் இருக்கு. அந்த கொலையோட ஜாயின் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 1 ஹவர்ல ஜாயின் பண்ண. ஆமாம், ஏன்னா கொலையோட ஜாயின் பண்ணுறதுன்னா அந்த குழந்தைக்கு ஷாக் ரொம்ப ஏற்படாமல் சைடில் ட்ரில் பண்ணி அந்த குழந்தைய எடுக்கணும். 7 வயது குழந்தையா இருக்கிறதுனால அந்த குழந்தைய பேசிட்டு இருக்கு. அந்த குழந்தை எவ்வளோ டாக்டர்ஸ் இருக்காங்க மேடம்? இப்போ ஒரு 108 ஆம்புலன்ஸ் அந்த செட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நர்ஸு, டாக்டர்ஸ் டீம் எல்லாம் இருக்கிறாங்க. டோட்டலாக இப்போ இதில் மாவட்ட நிர்வாகம் சார்பாக எவ்வளோ பணியாளர்கள் நீ அதாவது பணியில் ஈடுபட்டிருக்காங்க? அனைத்து இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஃபயர் அஃபிஷியல்ஸு, பஞ்சாயத்து டெவலப்மெண்ட், அந்த டெவலப்மெண்ட் சைடில் இருக்காங்க, பஞ்சாயத்து சேர்மேனு எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம். கலெக்டரும் இங்கே தான் இருக்கிறோம். அதனால அனைத்து துறையும் இங்கே தான் இருந்து செயல்படுறோம்.